ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகளே என் மருமகளே என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அபிராமி துளசி செஞ்ச வேலையை நினச்சி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே துளசியை ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அபிராமி துளசி இந்த மாதிரி பேசுனது நமக்கு மட்டும் பிரயோஜனமாக இருந்தால் பத்தாது, அவங்கள கண்டிப்பாக வக்கீலுக்கு படிக்க வச்சு எல்லாத்துக்கும் ஜட்ஜ் ஆக்கி எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், அதே நேரத்தில் இடையில முத்துவை பற்றியும் பேசுகிறாங்க. இப்போ இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இப்போ சம்மதம் கேட்குறாங்க. அதுக்கிடையில் பார்த்தோம்னா வீட்டில் இருப்பாங்களா சூடாமணி அவங்கெல்லாம் பேசினதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்தோம்னா அந்த விஷயத்துக்கு மறுப்பு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன தம்பி எல்லாரும் சொல்லும்போது இப்போ அபிராமி இப்போ துளசிக்கிட்ட இது என்னோட ஆசை, உன்னோட முடிவு என்னமோ அது மாதிரி தான் நான் செய்கிறேன், உன்னை நான் வக்கீலுக்கு படிக்க வைக்கட்டுமான்னு கேட்குறாங்க. இப்போ துளசியும் ஒத்துக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்தது தான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா துளசியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கிறாங்க. அவங்க வீட்டில் வழக்கம் போல் அப்படி இப்படி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கலாம். சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து சந்தோஷமாக கிளம்புறாங்க. அடுத்து காலேஜுக்கு போகிறாங்க. காலேஜுக்கு போனால் கொஞ்சம் லேட்டாக சேர்க்குறாங்கிற விஷயத்தை ஏற்கனவே பேசுனாங்கல்ல, அந்த விஷயமா அவங்க பேசுகிறாங்க. இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு கட்டத்தில் சரி அப்படிங்கிற மாதிரி சேர்த்துக்கிறாங்க. இப்போ அந்த விஷயமா சொன்னதுக்கப்புறம் அதுக்குண்டான அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குல்ல, என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அபிராமி வெளியில் நிற்கிறாங்க. இப்போ சிவகாமியோட பொண்ணு இருக்காங்கல்ல காயத்ரி, அவங்களும் அங்கே தான் படிக்கிறாங்க வக்கீலுக்கு. அவங்க பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட என்னமோ பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு போய் அபிராமி விசாரிக்கிறாங்க. அப்புறம் தான் அவங்க டிடியை தொலைச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. உடனே பார்த்தோம் அப்படின்னா துளசிக்கு டிடி எடுக்க சொல்லியிருக்கேன், நான் அந்த பேங்க்கில் எனக்கு ஒர்க் பண்ணுறவங்க அதாவது ரகுங்கிறவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் சேர்த்து டிடி எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க முதல்ல நிறைய மறுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஒத்துக்க வச்சுட்டு இவங்க சித்தி தானே, அதனால் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க காயத்ரி அந்த டிடி வாங்கிட்டாங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ துளசிக்கு உண்டான அந்த ஃபார்ம்லாம் ஃபுல்லப் பண்ணி எல்லாம் கொடுத்து நல்லபடியாக அந்த காலேஜில் சேர்த்து விட்றாங்க. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அடுத்து ஒரு ப்ரொமோ காட்டுறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த ப்ரொமோ தான். இப்போ கிளாஸில் பார்த்தோம்னா துளசி உட்காந்துருக்காங்க. சின்ன தம்பி ஜூஸ்லாம் கொடுத்து காஃபியெல்லாம் கொடுத்து இது பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் பார்த்து என்னடா சின்ன குழந்தைக்கு அதாவது ஸ்கூலுக்கு பொண்ணுக்கு குழந்தைக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்களேன்னு கிண்டல்லாம் பண்ணுறாங்க. இப்போ துளசி சின்ன தம்பி வெளியில் போன பிரேக்கில் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது கதையை வளவலன்னு ரொம்ப வாரக்கணக்கில் இழுக்காமல் ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக தான் கொண்டு போகிறாங்க. ரொம்பவுமே சூப்பரான ஒரு கதை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது தெலுங்கில் சக்க போட்ட ஒரு சீரியல், அதை தான் இப்போ டப் பண்ணி இப்போ தமிழில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். அதனால் இந்த கதை அடுத்தடுத்து என்ன நிறைய சுவாரஸ்யங்கள் தெரியும். ஆனால் தெலுங்கில் இருக்க அதே விஷயத்தை தமிழில் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு அதாவது கொஞ்சம் கதையை மாற்றி தான் கொடுப்பாங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஆனாலும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கதை இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் நடக்குது, எப்படியெல்லாம் கதையை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.